Hi all, welcome back to our session. So CA Bytes பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? So இதோட continuation இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னா Global FinTech Fest. ஓகேவா 2024 நடந்திருக்கு. ஸோ எப்போ நடந்துச்சு அப்படின்னா 28th ஆகஸ்ட்ல இருந்து 30th ஆகஸ்ட் வரைக்கும் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ எங்க நடந்துச்சு அப்படின்னா மும்பைல நடந்துச்சு. அப்போ இதை பத்தின ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த பர்டிகுலர் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். குளோபல் ஃபின்டெக்னா என்ன அர்த்தம்? குளோபல் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், வேர்ல்டு வைட் அப்படின்னு சொல்லி. வாட் இஸ் மீன் பை ஃபின்டெக்? இந்த ஃபின்டெக்கை வந்து பிரிச்சு பாருங்க. ஃபின் அப்படின்னா என்னது? இட்ஸ் ஃபினான்ஷியல். டெக் அப்படின்னா என்னது? டெக்னாலஜி. அப்போ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எப்படி ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபெஸ்டிவல் தான் என்னது? இந்த குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட். ஓகேவா? ஸோ இது எத்தனை நாள் நடந்துச்சு அப்படின்னா இட் இஸ் த லார்ஜஸ்ட் அண்ட் ஆல்சோ 3-day கான்ஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ 3-day கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கு. எங்க நடந்துச்சு அப்படின்னா மும்பை மகாராஷ்டிரால வந்து நடந்திருக்கு. இது வந்து எத்தனாவது எடிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5th எடிஷன். இது எப்போ ஒரு தடவை நடத்துவாங்க, எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கு நடத்துவாங்க, அல்லது குவார்டர்லியா அல்லது ஹாஃப் இயர்லியா, ஆனுவலி ட்வைஸா அப்படின்னு சொல்லி பார்த்தா இட் இஸ் அன் ஆனுவல் ஈவெண்ட். இட் இஸ் அன் ஆனுவல் ஈவெண்ட். ஓகேவா? ஆனுவல் ஈவெண்ட். ஸோ யாரெல்லாம் நடத்துறாங்க, யார் ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியணும்ல. இட் இஸ் அ ஜாயிண்ட் ஈவெண்ட். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் சேர்ந்து நடத்துறாங்க அப்படின்னா பேமெண்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியா, பேமெண்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியா அண்ட் என்பிசிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் ஆல்சோ எஃப்சிசி. எஃப்சிசி அப்படின்னா ஃபின்டெக் கன்வர்ஜென்ஸ் கவுன்சில், ஃபின்டெக் கன்வர்ஜென்ஸ் கவுன்சில். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்துற ஒரு ஈவெண்ட் தான் என்ன அப்படின்னா குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த இயரோட தீம் என்ன அப்படின்னா, இந்த இயரோட தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ளூ பிரிண்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் டிகேட் ஆஃப் ஃபினான்ஸ். ஓகேவா? ப்ளூ பிரிண்ட் ஆஃப் தி நெக்ஸ்ட் டிகேட் of finance, blueprint for the, okay va, blueprint for the next decade of finance, responsible AI, responsible AI, inclusive and resilient, and resilient. So என்ன theme அப்படிங்கறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அஜெண்டா என்ன, கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா இந்த கரண்ட் கான்ஃபரன்ஸ்ல வந்து என்ன அவங்க டிசைட் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது இருக்கக்கூடிய ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஓகேவா? அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு மத்தியில அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா என்னெல்லாம் கீ இஷ்யூஸ் இருக்கு, என்னெல்லாம் கீ இஷ்யூஸ் இருக்கு, அந்த இதுல வந்து எப்படி நம்ம பிசினஸ் மாடலை வந்து சேஞ்ச் பண்ணலாம், பிசினஸ் மாடலை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம், டிவைஸ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ அது மூலமா அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு இன்க்ளூசிவான ரிசைலண்டான ஒரு சஸ்டைனபிளான வேர்ல்டை வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா கிரியேட் பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ என்ன செய்யறாங்க அப்படின்னா பர்டிகுலரா அந்த இருக்கக்கூடிய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட கீ இஷ்யூஸை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அது மூலமா பிசினஸ் மாடலை வந்து டிவைஸ் பண்றாங்க, சேஞ்ச் பண்றாங்க, அல்டர்னேட் பண்றாங்க. அது மூலமா அவங்க என்ன கொண்டு வர போறாங்க அப்படின்னா ஒரு இன்க்ளூசிவான ரிசைலண்டான சஸ்டைனபிள் வேர்ல்டை கிரியேட் பண்றது தான் இந்த ஒரு பர்டிகுலர் கான்ஃபரன்ஸோட மோட்டோவா இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல எந்த மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? மினிஸ்ட்ரி வந்து பார்த்தோம்னா மெய்ட்ரி, ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்ட்ரி வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. ஓகேவா? ஸோ எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இன்வால்வ் ஆகுறாங்க. அண்ட் ஆல்சோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஆப்வியஸ்லி ஆர்பிஐ. ஓகேவா? ஸோ ஆர்பிஐ இன்வால்வ் ஆகுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோமா அப்படின்னா இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர் அத்தாரிட்டி, இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர்ஸ் அத்தாரிட்டியும் இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ இத்தனை மினிஸ்ட்ரி இன்வால்வ் ஆனது தான் இந்த பர்டிகுலர் கான்ஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ எந்த கண்ட்ரீஸ்ல இருந்துலாம் எக்ஸ்பர்ட்ஸ் வராங்க அப்படின்னா அரௌண்ட் 40 கண்ட்ரீஸ்ல இருந்து எக்ஸ்பர்ட்ஸ் வராங்க. மொத்தம் எத்தனை டெலிகேட்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னா 150 இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க ஃப்ரம் 40 கண்ட்ரீஸ். ஸோ எந்த கண்ட்ரீஸ் எல்லாம் அப்படின்னா ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா யூஎஸ்ஏ, யூகே, ஃப்ரான்ஸ், சிங்கப்பூர், ஆப்வியஸ்லி சிங்கப்பூர், அண்ட் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இஸ்ரேல். ஓகேவா? ஸோ இஸ்ரேல், இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய ஒரு 40 கண்ட்ரீஸ்ல இருந்து 150 டெலிகேட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா?
ஸோ இதுல வந்து ஸ்பெஷல் செஷனை வந்து யாரு கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஸ்பெஷல் செஷனை கண்டக்ட் பண்ணது வந்து பார்த்தோம்னா நம்ம கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி தான் என்ன பண்ணாரு, இந்தியாவோட ப்ராக்ரஸ் வந்து எப்படி இருக்கும் இந்த ஃபின்டெக் செக்டர்ல, ஃபினான்ஷியல் டெக்னாலஜி செக்டர்ல இந்தியாவோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து ஹைலைட் பண்ணி ஸ்பெஷல் ஸ்பீச் வந்து ப்ரொவைட் பண்ணாரு. ஓகேவா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஃபின்டெக் கான்ஃபரன்ஸ்ல என்ன ஆச்சு அப்படின்னா, ஆர்பிஐ இன்வால்வ் ஆகுறாங்களா. ஆர்பிஐயோட கரண்ட் கவர்னர் யாரு, சக்திகாந்த தாஸ். ஸோ இவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, ஒரு டூ இன்னோவேட்டிவ் டிஜிட்டல் பேமெண்ட் ப்ரொசீஜரை வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, இன்வால்வ் பண்ணிருக்கிறாங்க, லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். என்பிசிஐ தான் இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு ஒரு அத்தாரிட்டி, ஹைலைட் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டி யாரு அப்படின்னா என்பிசிஐ. ஸோ இவங்களோட சேர்த்து ஆர்பிஐ என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 2 டிஜிட்டல் பேமெண்ட் ஆப்ஸை வந்து ப்ராடக்ட்ஸை வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, லான்ச் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாரத் கனெக்ட் அண்ட் ஆல்சோ பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம். இது வந்து பர்டிகுலர்லி ஃபார் பிசினஸ்க்கும் யூபிஐக்கு. ஓகேவா? ஸோ யூபிஐ வந்து ப்ரொவைட் பண்றாங்க யாருக்கு அப்படின்னா, பர்டிகுலர்லி ஃபார் பிசினஸ்க்கு. இது மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, செக்யூரிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம், எஃபிஷியன்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கும், எஃபிஷியன்சியை என்ஹான்ஸ் பண்ணலாம். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்க்ளூசிவிட்டி. ஸோ எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம், இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்ன கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, என்பிசிஐயோட சேர்ந்து ஆர்பிஐ ஒரு 2 டிஜிட்டல் பேமெண்ட் ப்ராடக்ட்ஸை வந்து அடிஷ்னலா லான்ச் பண்றாங்க. நேம் என்ன அப்படின்னா பாரத் கனெக்ட் அண்ட் ஆல்சோ பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம். இந்த பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம் எதுக்காக அப்படின்னா, பிசினஸ்க்காகவும் அண்ட் ஆல்சோ எஸ்பெஷலி ஃபார் யூபிஐ. ஓகேவா? யூனிஃபைடு பேமெண்ட் சிஸ்டம்காகவும் இன்டர்ஃபரன்ஸ்க்காகவும் என்ன பண்றாங்க, இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து அவங்க லான்ச் பண்றாங்க. இது மூலமா என்ன செய்யலாம் அப்படின்னா, செக்யூரிட்டி, எஃபிஷியன்சி அண்ட் ஆல்சோ இன்க்ளூசிவிட்டியை வந்து என்ன செய்யலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இந்த பர்டிகுலர் கான்ஃபரன்ஸ்ல பேசியிருக்காங்க. எதெல்லாம் ஹைலைட் பண்ணி காமிக்கலாமோ அதை மட்டும் பார்க்கலாம். ஸோ அடிஷ்னலா ஆர்பிஐ கவர்னர் வந்து வேற என்னெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அக்கவுண்ட் அக்ரிகேட்டர் ஃப்ரேம்வொர்க். இது எல்லாமே பேங்கிங் அவேர்னஸ்ல வந்து படிக்கிறது தான். அக்கவுண்ட் அக்ரிகேட்டர் ஃப்ரேம்வொர்க் அண்ட் ஆல்சோ யூஎல்ஐ, யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் ஆல்சோ ஓசிஇஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓப்பன் கிரெடிட் எனபிள்டு நெட்வொர்க். இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்கிறாரு, அடிஷ்னலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே நியூ இனிஷியேட்டிவ்ஸ். ஓகேவா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா, பர்டிகுலர்லி ஃபார் தி ஸ்மால் பிசினஸ்க்காகவும் இண்டிவிஜுவல்ஸ்க்காகவும் சின்ன சின்ன கிரெடிட் அக்சஸ்க்காக என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இந்த ஓசிஇஎன்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா 2020 லான்ச் பண்ண ஒரு புது ப்ராடக்ட் தான். ஸோ இதுல வந்து ஒரு சில அட்வான்ஸ்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அகைன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா? ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஒரு பர்டிகுலர் கான்ஃபரன்ஸ்லனா அவங்களோட ஆப் யோனோ இருக்குது இல்லையா? ஸோ அந்த யோனோவை வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்களோட பிளாட்ஃபார்மை வந்து ரீவேம்ப் பண்ணிருக்காங்க, ரெனோவேட் பண்ணிருக்காங்க. தட் இஸ் யோனோ 2.0 அப்படின்னு சொல்லி ரெனோவேட் பண்ணிருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் ஒர்க் ஆக போறது இல்லை. ஸோ எஸ்பிஐ என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களோட ஆப் யோனோ அப்படிங்கறத வந்து புதுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம், ரீவேம்ப் பண்ணிருக்காங்க. அதுக்கு என்ன நேம் வச்சிருக்காங்க அப்படின்னா யோனோ 2.0 அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இந்த அப்கிரேட் பண்ணப்பட்ட இந்த வெர்ஷன் மூலமா அவங்க என்ன செய்ய போறாங்கன்னா ஒரு ஸ்மூத் சேனலை வந்து கிரியேட் பண்ண போறாங்க. ஸோ ஒர்க் பண்ண வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாங்கன்னு நினைக்கிறேன். யோனோ 2.0 என்ன ஆகும், ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது மூலமா என்ன பண்ணலாம், கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட டிரான்சாக்ஷன்ஸை வந்து அப்ளிகேஷன் மூலமாவே ஈஸியா எனபிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம எஸ்பிஐ என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, டிஜிட்டலா அவங்க என்னெல்லாம் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற ஒரு 5 இயர் ரோட் மேப்பை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா மாஸ்டர் கார்டு, எஸ்பிஐ பார்த்தாச்சு, ஆர்பிஐ பார்த்தாச்சு. மாஸ்டர் கார்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பயோமெட்ரிக் பேமெண்ட் பாஸ்கி சர்வீஸ்.
இந்தியால அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னா பயோமெட்ரிக் பேமெண்ட் பாஸ்கி சர்வீஸை வந்து எனேபிள் பண்ண போறோம், இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷாப்பிங் செக்யூரிட்டி குளோபலா என்ன செஞ்சுக்கலாம், குளோபலா ஷாப்பிங் செக்யூரிட்டியை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஷாப்பிங் செக்யூரிட்டியை வந்து என்ன செஞ்சுக்கலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும் யூசர்ஸ்க்கு. எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் லைக் ஜஸ்ட் பே, ரேசர் பே, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி என்ன செய்யலாம், மாஸ்டர் கார்டு மூலமா நம்ம பயோமெட்ரிக்ல என்ன செஞ்சுக்கலாம், பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் கார்டு இன்னொரு விஷயத்தையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க போட்டோட சேர்ந்து என்ன செஞ்சிருக்காங்க, டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போட் மூலமா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டேப் அண்ட் பே ஃபங்க்ஷனாலிட்டியை போட் டிவைசஸ் இருக்கக்கூடிய டிவைசஸ்ல வந்து டேப் அண்ட் பே ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து எனேபிள் பண்றாங்களாம். ஓகேவா? ஸோ இதை தாண்டி நிறைய பேங்கிங் டேர்ம்ஸ் எல்லாமே இருக்கு. நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட்ல நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம், அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட்ல இப்போதைக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. யாரெல்லாம் சேர்ந்து அதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, எப்போ நடந்துச்சு, எங்க நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். எத்தனாவது எடிஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனுவல் ஈவெண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். யாரெல்லாம் சேர்ந்து பண்ணாங்கன்றத பார்த்தோம். தீம் என்ன, அஜெண்டா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ எந்த மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகுறாங்க, எந்த இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ எத்தனை கண்ட்ரீஸ்ல இருந்து யாரெல்லாம் வர்றாங்க, அந்த எக்ஸாம்பிள் கண்ட்ரிஸ் என்ன, இம்பார்ட்டன்டான கண்ட்ரிஸ் என்ன, ஸ்பெஷல் செஷனை வந்து யார் கொண்டு வந்தாங்க, பிஎம் வந்து பேசினாரு. ஸோ என்ன பேசினாரு, அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் பார்த்தோம். ஆர்பிஐ என்ன கொண்டு வந்தாங்க, ஓகேவா, ஆர்பிஐ என்ன கொண்டு வந்தாங்க, மாஸ்டர் கார்டு வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோல பார்த்தோம். எஸ்பிஐ என்ன கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இதை தாண்டி ஃபெடரல் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெடரல் பேங்க், உத்தர்காஷ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னன்றதை அடுத்த செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? Hope this session is useful and thank you for watching.